வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்கம் பவுடர் செய்ய போறோம். நான் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதிகமா ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயம்னா அது இந்த கார்கம் பவுடர் தான். இப்போ வந்துட்டு ரொம்பவும் முத்தலான கொத்தவரங்கான்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல சீனி அவரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காய் வாங்கி வச்சிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த காய் வந்து பொரியலுக்காகவோ, இல்ல கூட்டு செய்றதுக்காகவோ வாங்குவோம்ல, அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வராது. ஏன்னா, அது வந்து ரொம்ப பிஞ்சு காயா இருக்கும். இப்ப நான் எடுத்திருக்கிற காய்கள நீங்க பார்த்தாலே தெரியும். அது ரொம்பவே முத்தலானதா நான் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி முத்தலான காயில தான் கொஞ்சம் அதிகமான இந்த உள்ளக்க இருக்கிற சீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி எடுத்திருக்கேன். இதுல இந்த சதையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த சீட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இந்த எல்லா காயிலயும் இருக்கிற இந்த விதைகள மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த தோலுமே ரொம்ப ரஃப்பாவும், நார் அதிகமாவும் இருக்கும். அதனால இத வந்து நம்ம சமைக்க முடியாது. இத வந்து ஆடு, மாடு இருந்ததுன்னா அதுக்கு போட்டுறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருந்த அவ்வளவு காயிலயும் இவ்வளவு தான் விதை இருந்தது. இப்ப இத வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் கம்ப்ளீட்டா காயிற மாதிரி சூரிய வெளிச்சத்துல வச்சிருக்க போறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இத எடுத்து நம்ம பவுடர் பண்ணணும். இப்பவே இது இவ்வளவு தான் இருக்கு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொஞ்சம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும். ஒருவேளை இந்த விதைகள் எல்லாம் சரியா காயாம இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஸ்லைம் கரெக்ட்டா வராதுங்க. அதே மாதிரி அரைக்கிறதுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப இது நல்லா ட்ரை ஆயிட்டதுனால, நான் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிறேன். மிக்ஸி ஜார்ல இருக்கிறதுலயே சின்ன ஜாரா இருக்கும்ல, அதுல போட்டு நான் அரைச்சு எடுத்திருக்கேன். இதுவுமே ரொம்ப ஃபைன் பவுடரா நம்மளுக்கு கிடைக்கல. கொஞ்சம் ஒரு மாதிரி கொர கொரன்னு தான் கிடைச்சிருக்கு. இந்த பவுடரை எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க குக் பண்றதுக்கோ, இல்ல ஸ்லைம் பண்றதுக்கோ எதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில ஸ்லைம் கரெக்ட்டா வருதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த பவுடரே நான் செஞ்சேன். இப்போ வந்து இதில தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பொரியல் பண்ற மாதிரி, கூட்டு பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சீனி அவரைக்காய் எடுத்து செஞ்சு பார்த்தேன். ஆனா எனக்கு அது கரெக்ட்டா வரல. அதுக்கப்புறம் நல்லா முத்தலான சீனி அவரைக்காயில செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த காயோட சேர்த்து அப்படியே காய வச்சு அரைச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே எனக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முத்தலான சீனி அவரைக்காயிலிருந்து அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு, அந்த சீட்ஸ் சரியா காயறதுக்கு முன்னாடியே அரைச்சு எடுத்து பார்த்தேன். அப்பவும் வந்து எனக்கு கரெக்ட்டா வரல. ஏன்னா, அந்த சீட் சரியா காயாம இருந்ததுனால அரைக்கும்போது 1, 2மா தான் ஆச்சே தவிர பவுடர் ஆகல. இந்த மெத்தட்ல செய்யும்போது ஒரு 75% வரைக்கும் கரெக்ட்டா வந்த மாரி ஃபீல் பண்றேன். இதுக்குமே வந்துட்டு நான் 100 மார்க் ஃபுல்லா குடுக்க மாட்டேன். எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறத வீடியோ எண்ட்ல சொல்றேன். இப்போ வந்து இதில தண்ணி சேர்த்துட்டு கையாலேயே இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது தொடுறதுக்கு எப்படி இருக்கும்னா, செம்பருத்தி இலைய நம்ம அரைச்சிட்டு அத தொட்டோம்னா எப்படி வழுவழுன்னு இருக்கும். வெந்தயத்த பவுடர் பண்ணி அத தண்ணீல கலந்துட்டு தொட்டோம்னா எப்படி கொஞ்சம் நல்லா வழுவழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு, இத நான் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுக்க போறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கையாலேயே இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இத மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொழ கொழன்னு தான் இருக்கும். நம்ம ஸ்பூனால மிக்ஸ் பண்றத விட கையால மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ டீ வடிகட்டுற ஜல்லடை எடுத்திருக்கேன். அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத போட்டுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இத நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அப்படியே ஸ்லைம் செய்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க ரொம்ப ஃபைன் பவுடரா நீங்க அரைச்சிருந்தீங்கன்னா, கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்லைம் செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்களுமே இந்த சீட்ஸை கொரப்பா தான் அரைச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா, ஸ்லைம் வந்து நம்மளுக்கு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில வந்து நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ண போறோம். நான் கார்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு ஸ்லைம் செய்யும்போது, ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்துட்டு, கார்கம் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு, அத ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது கூட கிளிசரின் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட்டர் சேர்ப்பேன். அப்படி செய்யும்போது இந்த ஸ்லைம் வந்து நல்லா அழகா சூப்பரா ஜெல்லி ஸ்லைம் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அதே மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதில கொஞ்சமா கிளிசரின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு, வீட்ல செஞ்சு வச்சிருந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டர் எடுத்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலா கார்கம் பவுடர்ல ஸ்லைம் செய்யும்போது கொஞ்சம் மட்டும் தான் இந்த போராக்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த நம்ம ஹோம்மேடா செஞ்சு வச்சிருக்கிற கார்கம் பவுடர்ல ரொம்ப அதிகமாவே நான் போராக்ஸ் வாட்டர் சேர்த்திருந்தேன். இந்த ஸ்லைம் உடனேலாம் நம்மளுக்கு வராது. நம்ம அதிக நேரம் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்மளோட ஆக்டிவேட்டரை கலந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கார்கம் பவுடர் கடையில வாங்குனது யூஸ் பண்ணி ஸ்லைம் செய்யும்போது அது நம்ம கையில ஒட்டாம வரும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்தா கூட இது கையில ஒட்ட தான் செய்யும்.
கையில ஒட்டுதுங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் அதிகமாவே ஆக்டிவேட்டர் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இப்படியே பிளைனா இருக்கிறத விட, இது கூட கலர் சேர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆல்ரெடி இது லைட் கிரீன் கலர்ல இருக்கிறதுனால, கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஃபுட் கலரோ, போஸ்டர் கலரோ, இல்ல அக்ரிலிக் பெயிண்டோ ஏதோ ஒண்ணு கலக்கலாம்னு தோணுச்சு. அதனால இப்போ வந்து நான் இது கூட ஃபெவிக்ரில் பிராண்ட்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சமா எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இத சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்ளோ மிக்ஸ் பண்ணாலும், எவ்ளோ ஆக்டிவேட்டர் நம்ம இதுல சேர்த்தா கூட, இது வந்து கையில ஒட்ட தான் செஞ்சது. ஆனா ஸ்லைமோட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்ட்டா வந்துச்சு. இப்போ கிரீன் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்பூனால. ஃபைனலா நான் கையிலயும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்லைம் மட்டும் கையில ஒட்டாம கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். கையில ஒட்டுற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இதுக்கு 75 மார்க் குடுத்திருந்தேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி காய் வாங்கி, அதுவும் முத்தலான காயா தேடி பிடிச்சு வாங்கி, அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எடுத்து வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி, அதுக்கப்புறம் இத ட்ரை பண்ணி, இது கையில ஒட்டுற மாதிரியான ஸ்லைமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலா நம்ம கடையில ரூ. 150 அல்லது ரூ. 200 தான் இருக்கும் கார்கம் பவுடர். அத வாங்கி ஈஸியாவே நம்ம வந்து கையில ஒட்டாத ஸ்லைமா செஞ்சு விளையாடலாம். இத நான் உங்களுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ.